தேவனே விளைய செய்கிறார். கடினமான அந்த கற்பாறையில பேரிச்சப்பழத்தை வரைய வைக்கிறார். யார் பண்றா? ஆண்டவரே பண்றாரு. இயற்கைக்கு மாறாக விளைய செய்கிறார். யாருக்காக? உங்களுக்காக தான். நீங்க இருக்க வேண்டிய லைஃப்ல பெஸ்ட் லைஃப் அனுபவிக்கிறதுக்கு எல்லா காரியத்தையும் செய்வார். ஏசாயா 58:14. ஏசாயா 58:14. கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். இதுல கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது, அதை குறித்து நான் சொன்னேன். மனமகிழ்ச்சியாய் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டு துக்கம். ரொம்ப துக்கமா இருக்கிறது. அப்ப துக்கமா இருந்தா ஒன்றும் நடக்காது. கரெக்டா? மனமகிழ்ச்சியா இருப்பாய் என்றதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமே. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அதுக்கப்புறம் தான் பூமியின் உயர்ந்த இடங்கள், யாக்கோபின் சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் வருது. அப்போ துக்கமா இருக்கும்போது வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடக்கிறது இல்லை. கவலைப்படுறதுனால நடக்கிறது இல்லை. கண்ணீர் வடிக்கிறதுனால நடக்கிறது இல்லை. அதனால கவலைப்படுற மாதிரி சூழ்நிலை வந்தா கூட கவலைப்படக்கூடாது. அதுக்குதான் இந்த தேவனுடைய வார்த்தை. ஆலயத்துக்கு வரோம், பாட்டு பாடுறோம். அதனாலதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட என்ன பண்ணிடுறோம், ஆலயத்துக்கு வந்துடுறோம். சூழ்நிலை சரியில்லை, மழை பெய்யுது, வண்டி கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், எப்படியாவது வந்துடுறோம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு என்னது, பலன். இதுதான் சந்தோஷம், இதுதான் ஆரோக்கியம். பாருங்க, நிறைய நேரத்துல சிலர் உடம்பு கொஞ்சம் முடியல அப்படின்னா எப்படியாவது போய் ஹாஸ்பிட்டல்ல போய் கொஞ்சம் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்துடலாம், எப்படியாவது போய் ஒரு ஊசியை போடுவோம், எப்படியாவது அந்த மாத்திரையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்றாங்க. சிலர்லாம் தெரியும்ல, சாப்பிடாம இருந்தா தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, டக்குன்னு போய் ஒரு மாத்திரையை வாங்குறதுக்கு எப்படியோ கிளம்பி போறோம். எப்படியாவது அந்த மாத்திரையை போட்டுருணும். இப்போ நம்ம வாழ்க்கையில மற்ற காரியங்கள் எல்லாமே ஆப்போசிட்டா செய்யறோம். சம்பளம் பத்த மாட்டேங்குது, 8 மணி நேரம் வேலை செஞ்சா இவ்வளவுதான் வருது அப்படின்னா 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ரெடி. ஏன்னா 12 மணி நேரம் வேலை செஞ்சா சம்பளம் அவன் கூட்டி தரான். இப்போ லீவ்ல எல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சா அவன் இன்னும் கொஞ்சம் கூட்டி தரான். அப்போ சம்பளம் கொஞ்சம் பத்தும். இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க, இதெல்லாம் கரெக்டா புரியுது. ஆனா தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய், எல்லாம் சொல்லுங்க, மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். இல்ல துக்கமா இருந்தா கூட சொல்லுங்கன்ற. இல்லைங்க, ரொம்ப துக்கமா இருக்குது, கஷ்டமா இருக்குதுங்க, அழுகையா வருது, இல்ல பரவாயில்ல மனமகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லிட்டு அழுங்கன்ற. எல்லாம் சொல்லுங்க, மனமகிழ்ச்சியா இருப்பேன். பயப்படாது இருப்பேன்னு எப்ப சொல்லணும்? பயமா இருக்கு, என்ன பண்றது தெரியல, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? பயப்படாது இருப்பேன். நிறைய நேரத்துல சங்கீதத்துல தாவீது சொல்றது அப்படிதான். பாத்தீங்கன்னா சில நேரத்துல சங்கீதம் நிறைய சங்கீதங்கள் பாத்தீங்கன்னா, ஐயோ கஷ்டமா இருக்குது, என் எதிரி அடிக்க போறான், அமுக போறான், சாகடிக்க போறான், அப்படி ஊழ்ந்தனா செத்துருவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, முடியலையே, நான் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறேன், என்னை ஏன் படுத்திரு, அப்படிலாம் இருக்கும். நான் சிச்சுவேஷனை சொல்றேன். ஆனாலும் என்ன பண்ணுவாரு டக்குன்னு, ஆனாலும் என் ஆத்துமாவே கர்த்தருக்குள் தைரியமாயிரு, நம்பிக்கையாயிரு, நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தர் என்னை மீண்டும் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். என்ன பண்றாரு? திரும்பி சொல்ல வந்துடுறாரு. அப்போ கூட உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம வசனத்தை கேட்கும்போது வார நாட்கள்ல நீங்களே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்? வேதத்தை எடுத்து வாசிக்கணும். இப்போ எப்படி நம்மளுக்கு இந்த மாத்திரை எல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு பெரிய நீங்க சயின்டிஸ்டா இருந்து மெடிக்கல் எல்லாம் இருந்தீங்கன்னா, டாக்டரா இருந்தீங்கன்னா தெரியும் அதுல என்னெல்லாம் போடுறாங்க அப்படின்னு. இல்லாட்டி உங்களுக்கு தெரியுமா அதுக்குள்ள என்ன எல்லாம் இருக்குன்னு? என்னெல்லாமோ கலக்குறாங்க கெமிக்கல். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? அதை போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு சரியாயிரும் அப்படின்றோம். அது மாதிரிதான் இந்த வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிடணும். இல்ல அது எதுவும் பெருசா புரியல, தூக்கம் வருது, இல்ல பரவாயில்ல, அதை எடுத்து வாசிச்சு அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா, நம்மளே நம்மளை திடப்படுத்த கத்துக்கிட்டோம்னா, இந்த பூமியில இதை விட ஒரு பெரிய வெற்றி கிடையவே கிடையாது.
அதாவது நான் வந்து எதை முக்கியமா கருதுறேன் அப்படின்னா, நம்ம செய்தியை கேட்கிற சபைக்கு வருகிறவர்கள் அவங்களே வசனத்தை எடுத்து வாசிச்சு, அவங்களே வேதத்துக்கு போய் அந்த வாக்குத்தத்தத்துல நின்னு ஜெயம் கொள்றது தான் ஒரு பெரிய வெற்றி. அதாவது சபையினுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த சபைக்கு வந்து வந்து இந்த வசனத்தை கேட்டு கேட்டு, வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு, வீட்லயும் இதை திரும்ப சொல்லி சொல்லி அதை எழுதி, சில நேரத்துல எழுதலாம், திரும்பி திரும்பி எழுதலாம், திரும்பி திரும்பி வாசிக்கலாம், அதை ஒன்றை மட்டும் வாசிக்கலாம் திரும்ப திரும்ப. ஒருவேளை நீங்க வந்து பயந்து போய் இருக்கிறீங்க, என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முணுமுணுத்துட்டே இருக்கலாம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை, நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் தேவதூதர்லாம் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என்ன பண்ணலாம்? திரும்ப 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 போறப்ப வர்றப்ப சொல்லி சொல்லி பல முறை அதை சொல்லி சொல்லி நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பயம் ஓடி போயிரும். அது மாதிரி கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பான்ற இந்த வார்த்தையும் அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து இதை திரும்ப திரும்ப சொல்லி திரும்ப திரும்ப பார்த்து இது பண்ணீங்கன்னா மனமகிழ்ச்சியாய் ஆகிவிடுவீர்கள். இதுல இந்த பூமியின் உயர்ந்த இடங்கள், யாக்கோபுடைய சுதந்திரம், இந்த 2 வார்த்தைகளை முக்கியப்படுத்தி கொஞ்ச நாளைக்கு நான் போதிக்கலான்னு இருக்கிறேன். உயர்ந்த இடங்கள், ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களை ஒரு ரெப்ரசன்டேஷனா வச்சிருந்தார். அதாவது உலகம் ஃபுல்லா மக்கள் இருக்காங்க, அதுல ஆபிரகாமை மட்டும் செலக்ட் பண்ணி அவனை ஆசீர்வதிச்சு அவனை பெரிய ஆளாக்கி அவனை உயர்த்தி உலகத்திலேயே தி பெஸ்ட் சிறந்தவன் அப்படின்னா ஆபிரகாம் தான். கடவுள் டைரக்டா பேசுறாருன்னா ஆபிரகாம் தான். அவன் பெரிய ஆளு, கோடீஸ்வரன், அவனை மாதிரி யாருமே கிடையாதுன்னா ஆபிரகாம் தான். அந்த மாதிரி ஆக்குறாரு. அப்புறமா ஈசாக்கு காலத்துல அவனை ரொம்ப பெரிய ஆளாக்குறாரு. அவன் தான் பெஸ்ட், அவன் கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு, அவன் தான் இருக்கிறதுல எல்லாத்துலயும் சிறந்தவனா இருக்கான் உலகத்துல. அடுத்து யாக்கோபு, அடுத்து யாக்கோபுடைய குமாரர்கள் 12 பேர், அப்புறம் இஸ்ரவேல் மக்கள், இப்படி அதை வந்து காட்டுறாரு. அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததியில வந்தாச்சு. இப்ப ஆபிரகாமை எப்படிலாம் ஆண்டவர் பெருமைப்படுத்தினாரோ, மக்கள் பாராட்டுற மாதிரி வச்சிருந்தாரோ, ஃபேமஸ், he was famous. ஆபிரகாம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தார்ல ஒரு காலத்துல, உயர்த்தி வச்சிருந்தாரு, ரொம்ப மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில வச்சிருந்தார். அந்த வாழ்க்கையை தேவன் என்ன பண்றாரு? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆபிரகாமின் மூலமாக கொடுத்திருக்கிறார். இதை நான் என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும், சொல்லணும், இதை ஏற்றுக்கொள்ளணும். இல்ல எனக்கு வேணாம், நான் இப்படிதான் இருந்துட்டு போறேன், இல்ல இத குறித்து நான் அறியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிடும். இதுல வந்து உபாகமம் 32ல இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார், பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டு குட்டிகள், ஆட்டு கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. பூமியில உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு சாப்பாடுனா விளைகிறதுல சிறந்த விளைச்சலை தேவன் அவனுக்கு தருகிறார். இதுல இந்த கண்மலை தேன், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய், இதெல்லாம் வந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டு, ஆனா ஆண்டவர் செய்யறான்றதான் போன வாரம் நான் சொன்னேன். சிறந்த வாழ்க்கை, ஆனா அந்த சிறந்த வாழ்க்கையை இந்த உலக மனிதர்கள் அனுபவிக்கிறது கடினம், ஆனால் தேவ மக்களுக்கு அது எளிதாக கொடுக்கிறார். கற்பாறையிலிருந்து தேன் வருமா? கற்பாறையிலிருந்து ஒளிவு என்ன வருமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் என்ன பண்றாரு? பேரிச்சப்பழம் வருகிறதே மணல்ல தான் வரும். ஆனா என்ன பண்றாரு? இஸ்ரவேல்ல கற்பாறையில விளைய வச்சு அதை பழமாக்கி அதுல அவங்க தேன் சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஈஸியா செய்றாரு. அப்ப நம்மளுடைய திறமைகள், தாளந்துகள் இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? தேவனை நம்பி இருக்கிறோம். தேவனையே சுற்றி சுற்றி வரோம்.
தேவன் பக்கமாவே இருக்கிறோம். உபாகமம் 8:8 அந்த தேசத்தை பற்றி போட்டிருக்குது. யாரு? இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற அந்த தேசம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஏதோ காஞ்சி போன இடத்துல நீ எங்கேயாவது இரு, எங்கேயாவது முக்குல போயிரு, கடைசியில போயிரு, அதெல்லாம் சாப்பாடுலாம் முக்கியமா, இதுதான் வாழ்க்கையா, நீ எப்படியோ இருந்துட்டு போ, அங்க இருக்கிறது எதையாவது போட்டு வலிச்சுக்கிட்டு. இதெல்லாம் நம்மளுடைய பாஷை, மனுஷ பாஷை, தேவ பாஷை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. எப்படியாவது இருந்துட்டு போகலாம், எதையாவது பண்ணிட்டு போகலாம், அப்படிலாம் சிறப்பானா ஒன்றும் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மனிதனிடத்திலிருந்து இல்ல மதத்திலிருந்து கலாச்சாரத்திலிருந்து வந்திருக்கிறது. யாரோ நம்ம தாத்தா பாட்டி தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம இருந்த ஊர்ல தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா தேவன் வைத்திருக்கிறது எப்படிப்பட்டது? கோதுமை வார்கோதுமை, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளம் செடி, ஒலிவ மரம், எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இதுக்கு மேல ஒரு பெஸ்டான ஃபுட்டு கிடையவே கிடையாது. இருக்கிறதுலே சிறந்த ஃபுட்டு, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டா ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்ல தரம் வாய்ந்ததா மனிதனுக்காக கொடுக்கிறார். சரி, அப்போ முதல் காரியம், இப்போ சில நாட்களாக பார்த்துட்டு இருக்கிற முதல் காரியம் என்னதுன்னா, நம்ம ஆவிக்குரிய நிலையிலேயே ஏற்கனவே ஒரு உயர்வான நிலையில தான் இருக்கிறோம். எபேசியர் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல உயர்வான இடங்கள்ல வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆவியில உன்னதங்களில அவரோட ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்கு மேல ஒரு ஹையர் பிளேஸ் கிடையவே கிடையாது. ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை எப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையில கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா, மறுபிறப்பு பிறந்த உடனேயே அவரோடையே சிங்காசனத்துல போய் உட்கார வச்சிட்டாரு. அதனால இதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்டே பண்றோம். ஏதோ நம்ம கீழே இருக்கோம், குப்பையில இருக்கோம், ஒண்ணும் இல்லாமல் இருக்கோம், இப்ப மேல வர போறோன்றது இல்லைங்க. மறுபிறப்படைந்த நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய பிறந்த நாம் அனைவரும் எங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறோம்? லைஃப ஹை பிளேஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். உயர்வான இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். உயர்வான இடத்தில் இருந்து இந்த பூமியில மேனிஃபெஸ்டேஷன், பூமியில பார்க்க ஆரம்பிக்கிறோம். எது? ஆவியில ஏற்கனவே கொடுத்திருக்கிற அந்த உயர்வு இயற்கையாக வர ஆரம்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய பிரயாசத்தினால, நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ பண்றதுனால பலன் அல்ல, தேவனே விளைய செய்கிறார். கடினமான அந்த கற்பாறையில பேரிச்சப்பழத்தை வரைய வைக்கிறார். யார் பண்றா? ஆண்டவரே பண்றாரு. அகைன்ஸ்ட் த நேச்சர், அதாவது இயற்கைக்கு மாறாக விளைய செய்கிறார். யாருக்காக? உங்களுக்காக தான். இந்த ஊர்ல சட்டங்கள் யாருக்காக போடுறாங்க? உங்களுக்காக. சிறப்பான சட்டங்களா போடுவோம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க இருக்கிற ஸ்தலத்துல, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீங்க இருக்க வேண்டிய லைஃப்ல பெஸ்ட் லைஃப அனுபவிக்கிறதுக்கு எல்லா காரியத்தையும் செய்வார். அது 2வது காரியம். 3வது, அதன் காலத்துல கனிகளை விளைவிப்பார். அதாவது சீசனல், நான் சீசனல், எப்பயுமே பலன் தருகிற ஒரு வாழ்க்கை. ஒலிவ மரத்துல எண்ணெய், பேரிச்சப்பழத்துல தேனு, கோதுமை, வார்கோதுமை, மாதுளை பழம், இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா, இது என்னோட முடியறது கிடையாது. என் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவரம் மர கன்றுகளைப் போல என்னை சுற்றி இருப்பார்கள். ஆண்டவர் ஒப்பிடுறது நேரா கொண்டு போய் அந்த ஒளிவ மரத்தை போய் ஒப்பிடுறாரு. பெருசா இருக்குது அந்த மரம், அது மட்டும் வாழ்ந்துச்சு, பெருசா இருந்துச்சு, முடிஞ்சிச்சுன்னு சொல்லல. அது பெருசா இருந்த மாதிரியே சுத்தி குட்டி குட்டியா குட்டி குட்டியா அது முடியறதுக்குள்ள அதுங்கெல்லாம் வளர்ந்துருது. அது மாதிரி ஆண்டவர் ஏதோ உங்களை தெரிஞ்செடுத்தாரு, உங்களை ஆசீர்வதிச்சாரு, நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தீங்க, நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்றது முடியாம நீங்களும் ஆண்டவரை தேடுவீங்க. நீங்க தேடுற மாதிரியே உங்களை விட அதிகமா உங்க பிள்ளைகள் தேடுவார்கள். இதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேரு இப்ப இஸ்ரவேல்ல நிறைய ராஜா, தாவீது ராஜா, அப்புறம் சாலமோனும் கடைசியில அப்படியே ஒரு மாதிரி போனாரு. அதுக்கப்புறம் அவரு இப்படி போனாரு. இஸ்ரவேல் ராஜ்யம் அப்படிதான் பாருங்க. ஒரு ராஜா நல்லா ஆளுகை செய்வாரு,
இல்லாட்டி வரும்போது நல்லா இருப்பாங்க, அப்புறம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போயிருவாங்க, ஆண்டவர் விட்டு விலகி போயிருவாங்க, இந்த மாதிரியே இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நம்ம நம்புறது எதை நம்புறோம்? நானும் என் வீடாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம், நானும் என் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் சந்ததி சந்ததியாக தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நாலாவதா இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போறேன். 15வது வசனம். 15வது வசனத்துல, தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அதுதான் நான் போன முறை முடிக்கும் போது ஆரம்பிச்சேன். ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான்னு இருக்குது. கண்மலையே ஆண்டவரை குறிக்கிறது. அந்த கண்மலையை நம்ம நம்பி இருக்க வேண்டும், அசட்டை பண்ணக்கூடாது, தேட வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர் முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. சொல்ற அதெல்லாம் ஒன்றும் பெருசல, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் கொடுக்கறது முக்கியம் இல்லை, ஆண்டவரை தேடுகிறது முக்கியம் இல்லை. ஆண்டவர் தெரியாதாங்க, நான் ரொம்ப பிஸியான ஆளுன்னு தெரியாதா ஆண்டவருக்கு? எனக்கு முடியலன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? நானே எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆண்டவருக்கு தெரியாதா? அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி ஒருவேளை ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, உனக்கு முடிஞ்சா, உனக்கு டைம் இருந்தா, உனக்கு பலன் இருந்தா, பார்த்து நீ யோசிச்சு இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லல. கட்டளைகளாக தேவன் என்ன சொல்றாரு? இந்த மலையில போய் தான் ஆராதிக்கணும். பலி செலுத்தணும்னா ஆட்டை இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்து, ஏதாவது ஆட்டு மந்தையில ஏதாவது ஒரு ஆடை பிடிச்சிட்டு வான்னு சொல்ல, ஏதோ ஒரு மாடை பிடிச்சிட்டு வான்னு சொல்ல, இதுக்குன்னே பலி செலுத்துறதுக்குன்னே வளர்க்குறாங்க. ஒருவேளை உனக்கு ஆடை பலி செலுத்துற அளவுக்கு எனக்கு அவ்வளவுலாம் சம்பாத்தியம் இல்லைன்னு சொன்னா, புறா எடுத்துட்டு வான்றாரு. அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காரு. நீ எதுவும் இல்ல, உனக்கு எதுவும் இல்லையா, பரவாயில்ல, அப்படியே வா, நீ சும்மா அப்படியே பார்த்துட்டு போ, இல்ல பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போ அப்படிலாம் சொல்லல. நீ செய்யணும்ன்றார் ஆண்டவர். ஏன் இத செய்யணும்னு சொல்றாருன்னா, பெனிஃபிட்ஸ் யாருக்குன்னா நம்மளுக்கு தான். நம்ம தான் பெனிஃபிஷியரியே. நம்ம செஞ்சு ஆண்டவருக்கு ஏதோ கிடைக்க போறது இல்லைங்க, கிடைக்கிறதே நம்மளுக்கு தான். இது செய்யறதுனால பலன் யாருக்கு? எனக்கு தான் பலன். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறது, வேதத்தை வாசிக்கிறதுல ஆண்டவருக்கு ஏதோ நன்மை நடக்குதா? அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் நம்மளை விட பெரியவரு, நல்லவரு, வல்லவரு, போதுமானவரு, நித்தியமா இருக்கிறவரு. நம்மளாம் இப்பதான் வந்தோம் இந்த பூமிக்கு. அவர் நித்தியமா 1000 வருஷமா, கோடி வருஷமா இருக்காரு. இன்னும் நித்தியமா இருக்க போறாரு. நம்மளை படைச்சவர். நம்ம அவருக்கு ஒண்ணும் செய்ய வேணாம். ஆனா நம்மள இந்த வேதத்தை வாசிக்க சொல்றாரு, ஆராதிக்க சொல்றாரு, அவரை உயர்த்த சொல்றாரு, நம்மளை தாழ்த்து சொல்றாரு, தாழ்மையா இருன்றாரு, அவரை உயர்த்தணும்னு சொல்றாரு, வார்த்தையை சொல்லுன்றாரு. ஏன்? எதுக்கு இதெல்லாம்? நம்மளுக்காக தான். அவர் வைத்த நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்காக. அதுக்காக தான் இதை என்ன பண்றாரு, இதெல்லாம் சொல்றாரு. அதுல போட்டிருக்கு, ஆண்டவருடைய அன்பை எண்ணிப்பார், அவருடைய காருண்யத்தை எண்ணிப்பார். சில வசனங்கள் நான் இப்ப வாசிக்க போறேன். அவருடைய உண்மைத்துவத்தை, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் எவ்வளவு நன்மை செய்கிறவர், அவர் எப்படி உயர்ந்து இருக்கிறார், அவர் எப்படி உயர்த்தப்பட்டு இருக்கிறார். நீ ஏதோ உனக்காட்ட டைம்ல ஒரு ஊர்ல தான் இருக்க முடியும். நம்ம இப்ப எங்க இருக்கோம்? எல்லாம் சர்ச்சில் இருக்கிறீங்க. அங்க உங்க வீட்டுல யார் சமைச்சிட்டு இருக்கா? ஒண்ணு நீங்க சமைச்சிட்டு வந்திருக்கணும், இல்ல வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும், சமைக்கணும். நீங்க இங்க இருக்கிற நேரத்துல இன்னொரு கை அங்க செஞ்சுட்டு இருக்குமா? கையே நீ அங்க செஞ்சு கொண்டிரு, நான் அப்படியே கால் மூலமா இப்படி போயிட்டு வரேன். அப்படிலாம் இல்ல. ஒரு இடத்துல ஒரு நேரத்துல இருந்தா இருக்க முடியும். ஆனா கடவுள்லாம் அப்படி கிடையாதுங்க. இங்க இருப்பாரு, வீட்டுல இருப்பாரு, அமெரிக்கால இருப்பாரு, ஆஸ்திரேலியால இருப்பாரு, எங்க வேணா இருப்பாரு, அங்கேயும் இருப்பாரு, கீழேயும் இருப்பாரு, எங்க வேணா. அவரு அதான் கடவுள். இதை நீ எண்ணி பார்த்திருக்கீங்களா? நம்ம யோசிக்கும் போது, ஆண்டவரே என் பிரச்சனை என்ன பண்றது தெரியலையே ஆண்டவரே, அந்த சகோதரன் யோசிக்கிறோம். அங்கேயும் ஆண்டவர் இருப்பார், இங்கேயும் இருப்பார், நேற்றும் இருப்பார், இன்னைக்கும் இருப்பார், நாளைக்கும் இருப்பார், எல்லா இடத்துலயும் இருப்பார். இதெல்லாம் நீ யோசிச்சு பாக்குறியா? அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை கொடுக்கல. நான் இன்னைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறேன், இப்படி செய்யுங்க நீங்க. அப்ப நீங்க இதை நோட்டு, இதை நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. இத ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா இதை இருதயத்திலும் வாயிலும் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். சும்மா ஏதோ செய்தி, நல்லா இருந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல செய்தி, அப்படி இல்ல. This is instructions for your life.
இது உங்க வாழ்க்கையில இப்படிதான் நீங்க இருக்கணும் என்பதை நான் உங்களுக்கு கட்டளைன்னே வச்சுக்கோங்க. தேவன் வைத்திருக்கிற கட்டளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன கட்டளை? தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், தயை உள்ளவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர், அவரால் செய்யக்கூடாது எதுவும் இல்லை, அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், நன்மை செய்கிறவர் என்பதை உங்கள் வாயில் வையுங்கள், உங்கள் இருதயத்தில் வையுங்கள். இது சாய்ஸ் கிடையாது, வேணும்னா யோசிக்கோ இல்ல, இதைதான் நீங்க செஞ்சாகணும். எதற்காக நான் இதை செய்ய வேண்டும்? இப்ப நான் சொல்லுகிறதை நீங்கள் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்றது அடுத்த கேள்வி இருக்கும்ல. என்ன நீங்க சொல்றதெல்லாம் செய்யணுமா, நீங்க சொல்லிட்டா நான் செஞ்சிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், இன்னைக்கு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்தா ஆம்லேட் போடுறதுக்கு முட்டை இருக்குது, வெங்காயமும் இருக்கிறது, ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாக்கெட்ல காசு இருக்குது, நம்மளால போய் வாங்க முடியும், சாப்பிட முடியும், துணி வாங்க முடியும், எல்லாம் வாங்க முடியும், செய்ய முடியுது. கை கால் நல்லா இருக்கிறது, போகலாம் வரலாம், எல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி, செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு சூழ்நிலை ஒன்று வந்து நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய முடியாமல் போகும்போது என்ன செய்வீங்க? இஸ்ரவேல் ஊர்ல எல்லாரும் காசெல்லாம் வச்சிருந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எல்லாம் நல்லா போயிருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். வெளியே போகவும் முடியல, உள்ள வரவும் முடியல. வெளியில இருந்து சாப்பாடு வரணும், இல்ல இங்க இருந்து பொருள் போகணும், விற்கணும், வித்தாதான் வர்த்தகம், வர்த்தகம் பண்ணாதான் காசு கிடைக்கும், காசு கிடைச்சாதான் சாப்பிட முடியும், எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. லாக்டவுன் போட்டாங்க பாருங்க. நம்ம ஊர் மட்டும் இல்ல, உலகத்துல பல நாடுகள்ல ஏகப்பட்ட பேர் தொழிலை இழந்தார்கள். யோசிச்சே பார்க்கல. அவங்களுடைய தினமும் வருமானம், அவங்க நாள்ல ஒரு ஹோட்டலை நடத்துறாங்களோ இல்ல ஒரு கடை நடத்துறாங்களோ, தினமும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது மூலமா அவங்க வருமானம் இருக்கு. எல்லாம் பல நாட்கள் க்ளோஸ் ஆனது, பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி ரொம்ப மோசமாயிடுச்சு. அது அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது சரித்திரத்துல. அப்படி ஒண்ணு நடந்துச்சு. இஸ்ரவேல்ல சவுல்னு ஒரு ராஜா இருந்தாரு. சவுல் ராஜா நம்ம நிறைய பார்த்தது கிடையாது. நிறைய பேர் நீங்க போய் ஆனா சவுல் ராஜாவை பத்தி வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் ஏகப்பட்ட யுத்தங்களை செய்தார், எதிரிகளை கொன்றார், இஸ்ரவேலுக்காக ஜெயத்தை எடுத்த ஒரு நல்ல ஒரு ராஜா. அந்த ஊர்ல நல்ல ஹைட்டா இருந்தவர், பராக்கிரமசாலியா இருந்தவர். ஏதோ நொந்து போய் ஒண்ணும் இல்லாம இருக்கிறவர்லாம் கிடையாது, நல்ல வெயிட்டான ஆள் தான் அவரு. ஆனா இன்னைக்கு கோலியாத்னு ஒருத்தன் நிக்கிறான், எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் இவங்க பார்த்தது இவங்களை விட ஹைட்டு கம்மி, வெயிட் கம்மி, இல்ல இவங்கள மாதிரியே இருந்தது நான் போட்டாங்க. இப்போ இவங்களோட ஹைட்டா ஒருத்தன் நிக்கிறான். கோலியாத் ஹைட் ஜாஸ்தி, மத்தவங்களோட ஹைட்டு ஜாஸ்தி, வெயிட் ஜாஸ்தி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறான், நிறைய பேரை போட்டிருக்கிறான், சிங்கிள் ஹேண்டா இது பண்றான், மிரட்டுறான் வேற. எல்லாம் பயந்துட்டாங்க. அப்போ தாவீதுன்னு ஒரு சின்ன பையன், ஆடு மேய்க்கிறவன், போய் கோலியாத்துக்கு முன்னாடி ஏதோ சும்மா அடிச்சுட்டு வந்தான்ல, கோலியாத் எடுத்து பேச்சு பேசுறான். பேச முடியுமா? ஒரு பெரிய மனுஷன் முன்னாடி நீங்க நின்று பேச முடியுமா? அவன் இப்படின்னா நம்ம இப்படி போயிரும். ஐயோ ஏதாவது பண்ற போறான். எல்லாரும் பயங்கரமா ஜிம் பாடியில அப்படியே பில்டப் பண்ணி அப்படியே நிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம், எப்பா ஓரமாவே நாங்க இருக்கோம். அந்த மாதிரி நிக்கிறாப்ல தைரியமா போய் நின்று பேசுறாரு. கோலியாத் கேட்கிறான், என்னடா தடியும் கல்லோட திந்திருக்கான், நான் என்ன நாயா அப்படின்றான். கரெக்டா நீ சொன்ன, நீ நாய் தான். ஃபர்ஸ்டாவது சிங்கம் கரடி எல்லாம் கொன்ன, இப்ப கொல்ல போறது நாய். அவன் சொல்றான், உனக்கு பறவைக்கெல்லாம் நான் சாப்பாடா போட போறேன். நான் போடுறேன் பாரு, உன் தலையை வெட்டி நீ போடுறேன் இல்லையா பார். நான் சாதாரணமா வரல, இஸ்ரவேலின் தேவனுடைய சார்பா நிக்கிறேன், சேனைகளின் கர்த்தருடைய சார்பா நிக்கிறேன்றான். சரி, இப்போ தாவீதும் இஸ்ரவேல் தான், சவுலும் இஸ்ரவேலு, அங்க இருக்கிற யுத்த வீரர்களும் இஸ்ரவேலர்கள், உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். அவங்களுக்கு ஏன் தெரியல? உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் தானே. தாவீது ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது, உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, தாவீது வாயிலையும் இருதயத்திலும் எப்போதும் தேவன் எவ்வளவு பெரியவர்னு சொல்லிட்டு இருந்தார். புரியுதுங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி கோலியாத் வரல, சிங்கமும் வரல, கரடியும் வரல, அவர் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஆனா சொல்லிட்டு இருந்தார், கர்த்தரின் மேய்ப்பராக தாழ்ச்சி அடையேன், புல்லுள்ள இடங்கள் என்னை கொண்டு போய் அவர் மேய்ப்பார், என்ன அவர் பார்த்துக்குவார். ஆத்துமாவே பயப்படாத, திகையாதே, கலங்காதே அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? அவருக்கே சொல்றாரு. அங்க யார் இருந்தா? யாரும் இல்ல.
4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தார்கள், தாவீதோடு எப்போதும் சுற்றி கொண்டிருந்தார்கள். இல்ல ஆடுதான் இருந்துச்சு. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? புழுக்க தான் இருக்கும், சாணி தான் இருக்கும். சாணிக்கு பின்னாடி தான் போயிட்டு இருந்தார் தாவீது. வேற என்ன ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கப்பா அடிக்கும் வேற. ஒரு 20 ஆடு இருக்கிற இடத்துல போய் நின்னு பாருங்க, அப்ப தெரியும். அவ்வளவுதான் லைஃபே தாவீதுக்கு. நாத்தம் அடிச்சிட்டு இருக்கும். இதுல வசனமா வரும் நம்மளுக்கு, திகையாதே, கலங்காதே. நம்ம முன்ன இப்ப ஆர்டர் பண்ணா ஆன்லைன்ல ஹோம் டெலிவரியா வர்ற மாதிரிலாம் அங்க இருக்குமா? கிடையாது. லொகேஷன் தெரியுமா? அதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாது தாவீதுக்கு. ஆனாலும் அவர் வாயில இருந்து என்ன சொல்லியிருக்காரு? நான் கலங்குவதில்லை, திகைப்பதில்லை, என் இருதயத்தை நான் பலனாய் வைத்திருக்கிறேன், நான் துர்ச்செய்தியை கேட்கிறனால் அசைக்கப்படாதிருப்பேன், தைரியமாயிருப்பேன் அப்படின்லாம் சொல்லி 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 வீட்லயே நல்லா தம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து மசில்ஸ பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. திருடன் வந்ததுக்கு அப்புறம் தம்பிள்ஸ் தூக்க கூடாது. நான் வர வெயிட் 1 மினிட், அதாலே அடிச்சிடுவான். திருடன்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஓட்டம்லாம் ஓடி பார்த்து நல்லா கையெல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி வச்சோன்னா வந்தோன்னா ஒரே ஒரு பஞ்ச் கொடுக்கலாம். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் நான் செய்யணுமா, ஆலயத்துக்கெல்லாம் வரணுமா, பாட்டெல்லாம் பாடணுமா, வீட்டிலலாம் வசனத்தை வாசிக்கணுமா, அதெல்லாம் எதுக்கு? இருக்கிற டைம்ல சாப்பிட்றதுக்கே எனக்கு டைம் இல்லை. அவ்வளோ பிஸியான ஒரு லைஃப் நம்ம லைஃப். ஆனாலும் நீங்க நேரம் எடுத்து இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்த மாதிரி வீட்லயும் வேதத்தை வாசிச்சு ஆண்டவரோட நேரத்தை செலவு செஞ்சீங்கன்னா பலனடைவீர்கள். துக்க முகமாய் இருக்க மாட்டீர்கள், கண்ணீர் வடிக்க மாட்டீர்கள். ஒருவேளை துர்ச்செய்தி கேட்டாலும், ஒருவேளை காத்தடிச்சாலும், புயல் அடைச்சாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏனென்றால் நீங்கள் கட்டப்பட்ட வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. மண் இல்ல. மண்ணுன்னா இப்படின்னு ஆடி விழுந்துரும். நீங்கள் கன்மலை ஆகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அன்னைக்கு கோலியாத்தை வீழ்த்துகிறதற்கு பலன் அவர் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திலும், ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வார்த்தையிலும், ஏற்கனவே தயார் செய்த நிலையில் இருக்கிற இருதயத்தில் இருந்தும் வந்தது. திடீர்னு வந்தாரியா, ஐயோ போனாரியா, போனாரு, கல்லை எத்தாரியா, தூக்கி போட்டாரு, உழுந்துட்டாரியா, அப்படிலாம் இல்ல. தயார் நிலையில் இருந்தார். நம்மளுடைய நேவி, நம்மளுடைய ஆர்மி, அதாவது கடற்படை, அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே எப்போதுமே தயார் நிலையில இருக்குது. நம்ம பார்டர்ல ஏதோ ஒரு விமானம் உள்ள வந்தாலே கீழே லேண்ட்ல வந்து ரேடார்ல தெரிஞ்சிடும், இந்த ஹைட்ல இந்த தேவையில்லாத விமானம் உள்ள வருதுன்னு சொல்லி. அதே மாதிரி கடற்படையில அவங்க லேண்ட் பவுண்டரி, வாட்டர் பவுண்டரி வச்சிருக்காங்க. இந்தியாவுடைய எல்லையில் வரக்கூடாது 2 வாட்டி சொல்லுவான், அப்புறம் பேச்சே கிடையாது, போட்டுருவான். ஏன் போட்ட? பவுண்டரி. இது மாதிரி ஒவ்வொரு நாடும் தயார் நிலையிலே இருக்காங்க எப்பொழுதுமே. அடிச்சிட்டானா, அப்போ போடு, போன போடு, அந்த பிளைட்டை தயாரிக்க சொல்லு, பீரங்கி ஆர்டர் போடுப்பா. நம்ம இந்தியா கோடான கோடி ரூபாய் கொடுத்து வெளிநாட்டில இருந்து பீரங்கி வாங்குறதும், பிளைட்டர் ஜெட்ஸ் வாங்குறதும், பயங்கரமான வெப்பன்ஸ் நம்மளே தயாரிச்சுக்கிறோம். இங்கே இருக்குது, தயாரிக்கிற நிலை இங்க இருக்குது நம்மளுக்கு பக்கத்துல. இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்றாங்க? ஒருவேளை நம்மளை தாக்கினால் நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப தாக்கணும், நம்மள பாதுகாத்து கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு ஈஸியாலாம் உங்களை தாக்கிட முடியாது, அதனால பயப்படாதீங்க. ஆனா இது ஒரு மோசமான உலகம், தீமையான உலகம். உங்களை தற்காத்து கொள்ள நீங்கள் நன்றாக இருக்க, நீர் வாழ்ந்திருக்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பூமியிலே நன்றாய் இருப்பதற்காக என்ன பண்ணு, இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இந்த பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் இல்ல அவர் வந்து சொன்ன பேச்சு கேட்டு கரெக்டா இருந்தாருன்னா நீ பார்த்து செய்யலாம், அப்படிலாம் சொல்ல. அப்பா அம்மா சரியில்லைனாலும் உன் வாழ்நாள் இந்த பூமியில நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணு, அவ்வளவுதான். நீ வாழணுமா, அதாவது யாரு, நான் வாழணுமா,
அம்மா அப்பா கரெக்டா இருக்காங்களான்றதெல்லாம் இங்க பேச்சே இல்லை. அவங்க வந்து அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்றதெல்லாம் இல்ல. நீ நல்லா இருக்கணுமா, நீ வாழ்க்கையில உருப்புடணுமா, நீ வாழ்க்கையில உருப்புடணும்னா தகப்பனையும் தாயும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல வந்து வேற எதுவுமே கிடையாது. இது மாதிரி நான் கர்த்தரை தேடி, நான் கர்த்தரை உயர்த்தி, நான் தாழ்த்தி, தேவனை உயர்த்தி, அவரை பெரியவராக என்று நான் தேவனை உயர்த்தும் போது நான் உயர்த்தப்படுகிறேன். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்றார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போய் வைப்பேன், யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இப்ப நீ எப்படி அச்சீவ் பண்ண போறனா, ஃபர்ஸ்ட் நான் உன்னை ஏற்கனவே உயர்த்திட்டேன்றத பாத்துரு. அடுத்து உன் இருதயத்திலையும் உன் வாயிலையும் எப்போதும் இந்த வார்த்தைகளை வைத்துக்கொள். சில வசனங்கள் எல்லாம் வாசிக்க போறேன். சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய தயவினால் என் கொம்பு உயரும். திருப்பி சொல்லுவோமா, தேவனுடைய தயவினால் என் கொம்பு உயரும். கொம்புன்றது நம்மளுடைய தலை, நம்மளுடைய வாழ்க்கை, ஒரு விதமான ஒரு பவர், ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலம் உண்டாகிறது தான் குறிக்கிறது. சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். காண்டாமிருகத்துக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த கொம்பு அப்படி நேரா பாத்தீங்க. இப்ப காண்டாமிருகம் இங்க வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காண்டாமிருகத்தை அப்படி பாத்தீங்கன்னா நேரா அது கொம்பு தான் தெரியும். காண்டாமிருகத்துடைய பலன் எங்க இருக்குது? கொம்புலதான் இருக்குது. கொம்ப வச்சு அது எதிரிகளை ஒண்ணு இல்லாம ஆக்கிரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு கொம்பை தரேன், அந்த கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்ந்திருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எதிரியாக, உங்களுக்கு பகையாக வருகிற பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உங்களை தாக்க வரும்போது நீங்க எப்படி இருக்கீங்க? காண்டாமிருகத்து கொம்பை போல நிக்கிறீங்க. நீங்க வீழ்த்தப்படவே முடியாது. காண்டாமிருகத்து பகல்லாம் போகவே முடியாது. இப்படி வந்து இப்படி பண்ணுச்சுன்னா எல்லாம் ஓடுருவாங்க, சாச்சிரும், கார்களெல்லாம் சாச்சிரும். இந்த யானையின் தந்தத்துலதான் வந்து பயங்கரமான சில யானைகள்லாம் இருக்கு. இந்த ஆப்பிரிக்கன் எலிபென்ட்லாம் இருக்குது. நம்ம பார்த்தது சும்மா இவ்வளவு தூரம் தான் இருக்கு பாருங்க. சில யானைகளுக்கு அது இருக்குது, கீழே வரைக்கும் இருக்குது தந்தம். அப்புறம் சில மாட்டுக்கெல்லாம் பாருங்களேன், இந்த வசனங்கள்ல சிலத்துல வைல்ட் ஆக்ஷன் தான் போடுறாங்க நிறைய இடத்துல. ஏன்னா அந்த நல்ல பெருசா இருக்கு, ஃபேஸ் இவ்வளவு தடுசா இருக்குது, அந்த மாட்டுக்கு கொம்பு இவ்வளவு பெருசா இருக்கு, இப்படி இருக்கு, பக்கத்துல வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பயங்கர ஸ்ட்ரென்த். என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து நான் அவ்வளவு பலனை தருவேன்னு சொல்றாரு. நம்ம வந்து பாருங்க, ஹைட்ட பாக்குறோம், இப்படிதான் கண்ணாடியில பாக்குறோம், அப்படி ஒன்னும் பெருசா தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்தனா உனக்கு தெரியலன்னா நீ என்ன பாரு, காண்டாமிருகத்தை பாரு, அந்த கொம்பை பாரு, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். யாரு நீதிமான்? நீங்களும் நானும் தான். அவன் கொம்பு மாதிரி இருக்கலாம், அவன் ஏதோ பலன் மாதிரி தெரியலாம், அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி தெரியலாம். யாரு? உங்க கூட மோதுறவன், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவன், ஏதோ பிசாசு வந்து மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆனா அவன் கொம்புகள் எல்லாம் யார் வெட்டி போடுவா? அப்ப நான் என்னதாங்க பண்ணணும்? இதான் வாசிக்கணும். அவர் வெட்டி போடுவார்னு நான் சொல்லிட்டு இருக்கணும், அவர் எனக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லணும். தாவீது சொல்றாரு, கர்த்தர் உன்னை இன்றைக்கு என் கையில் ஒப்பு கொடுத்தார், எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய யுத்தம் இது, உன்னை நான் வீழ்த்துவேன், தலையை சீவுவேன். கத்தியே இல்லைங்க, எப்படிங்க சீவுறது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கத்தியே இல்லாம போறான், எப்படி போறான்? கத்தியெல்லாம் வேணாம் அப்படின்றாரு அவரு. அவர் சொல்றாரு, நான் வாயிலே பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். எல்லாரும் சொல்லுமா, என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும். சத்தமா சொல்ல போறோம், என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும். திருப்பி சொல்லுமா, என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும். கொம்புனா உயர்வு, கொம்புனா பலன், கொம்புனா பவர், கொம்புனா ஸ்ட்ரென்த், கொம்புனா கம்பீரம், எல்லாத்தையும் குறிக்குது அது.
கொம்பு உயர்த்தப்படுனா நீங்கள் கம்பீரிப்பீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்றதுதான் கொம்பு உயர்த்தப்படும்னு சொல்றோம். சங்கீதம் 148:14 அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. என் கொம்பை உயர்த்துறது தான் ஆண்டவருடைய வேலையே. என் கொம்பை உயர்த்துவார்னு நான் சொல்றதுதான் என் வேலை. கொம்பை உயர்த்துறது அவர் வேலை, சொல்றது என் வேலை. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என்னன்னா, இந்த அம்மாக்கு பிள்ளை இல்லை. யாருன்னா இந்த அன்னாள் யாரு? சாமுவேலுடைய அம்மா. சாமுவேல் அம்மாக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல. எல்லாரும் கேலி பண்றாங்க. இது ஒரு மோசமான சமுதாயம் பாருங்க. இன்னைக்குமே அப்படிதான். இன்னைக்கே கூட நம்ம ஊர்ல சில நேரங்கள்ல வந்து இன்னும் குழந்தை பிறக்கலையே, அதான் பிறக்கலையே தெரியலையே அவனுக்கு கண்ணுக்கு வந்து கேட்பாங்க. அப்படியே விசேஷம் இருக்குதா, நாள் இருக்குதா, அது ஏதாவது கேட்கறது விடவே மாட்டாங்க. சும்மா நோண்டிட்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட கால நம்ம ஊரே அந்த மாதிரி தான். அந்த காலத்துல இதை விட பயங்கரமா இருக்குது. அதை ஒரு அவமானமா நீ நிந்தியா, நீ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த நேரத்துல இந்த அம்மா முடியவே இல்லை, அழுகுது. இந்த அம்மா ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுகுறாங்க, ஜெபம் பண்றாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த ஆசாரியனா ஏலி சொல்றாரு, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நீ அழ வேணாம் எல்லாம் சொல்றாரு. இப்போ என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அந்த வார்த்தை வந்த உடனே அவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான் பண்ணும் பாருங்க. நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம், விசுவாசிக்கிறோம்னா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம் தெரியல என்ன நடக்குமோ அப்படின்ற கூடாது. அன்னாள் மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? களி கூற ஆரம்பிக்கணும். ஆமா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜெபம் பண்ணிட்டோம், அடுத்து என்ன ஆக போகுது? என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? கீழே போன என் தலை, என் வாழ்க்கை கீழே போயிடுச்சு. இவங்க நாள் அவமானப்படுத்தினானுங்க, அசிங்கப்படுத்தினாங்க, நிந்த பண்ணாங்க, கேவலப்படுத்தினாங்க, என்னென்ன சொல்லணுமோ சொன்னாங்க. என் குடும்பத்துல, ரோட்ல, வேலையில, எல்லாத்திலையும். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். அதான் என்ன சொல்றோம்? என் கொம்பு உயர்த்தப்படும். கடைசியா ஒரு வசனம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 74 வாசிக்கிறேன். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. மனுஷன் சந்திச்சுட்டு இருக்கிற அந்த கஷ்டம், இந்த பிசாசு, இந்த பாவம், இந்த சாபம், இது எல்லாத்தின் கையிலிருந்தும் ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். யார் அந்த இரட்சண்ய கொம்பு? இயேசு. இன்னைக்கு உங்க கொம்பு உயர்த்தப்படும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அப்படின்லாம் நான் சொல்றேன். உங்களை உயர்த்த போறது யார்? உங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து. இரட்சண்ய கொம்பாகிய இயேசு உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம். எனக்கு படிப்பு இல்லைங்க, எனக்கு அது அந்தஸ்து இல்லைங்க, எனக்கு அப்படி அவங்கள தெரியாதுங்க, இவங்கள தெரியாது, எனக்கு அது வராது, இது வராதுன்னு நீங்க நிறைய ரீசன்ஸ் வச்சிருக்கீங்க. அது எல்லாமே வாய்க்கவே செய்யாதுங்க. அதுக்கு நிறைய வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் சொல்ற ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? உங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து, இரட்சண்ய கொம்பாகிய கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். எல்லாம் சொல்லுங்க, என் கொம்பு உயர்த்தப்படும். கொம்புனா என்னது? என் வாழ்க்கை. கொம்பு உயர்த்தப்படும் என்ன? வேலையில நான் உயர்வேன், என் தலையில உயர்த்தப்படும், எனக்கு பெருக்கம் வரும், எனக்கு நன்மை வரும். ஆங்கிலத்துல ஹார்ன் அப்படின்னு இருக்கு அந்த வார்த்தை. Your horn shall be exalted. உயர்த்தப்படும், அதான் அந்த பதம். அதுக்கு அர்த்தங்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, ப்ராமினன்ஸ், பவர், விக்டரி, டிக்னிட்டி, ட்ரையம்ஃப். அதாவது ஒரு உயர்ந்த ஒரு ஒரு ஹை கிளாஸ் லிவிங், அத கூட குறிக்குது. எப்படி ஒரு ஊர்ல ஒரு ராஜா சண்டை போட்டு ஜெய வளம் வருவாரோ, அந்த ஊரில் ஜெயம் வளம் வருவார். அவங்க கொடிய புடிச்சிட்டு அந்த சண்டை போட்டு ஜெயிச்ச ஊர்ல வளம் வருவாங்க.
அதை காட்டுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தோத்த இடத்துல, தாழ்ந்த இடத்துல, கஷ்டப்பட்ட இடத்திலேயே ஜெய வளம் வருவாய். அதான் கொம்பு உயர்த்தப்படுறது. பேதுருடைய படகு எங்க போய் எங்க போட்டு காலியா இருந்துச்சோ அதே இடத்துல அதே வலைய அதே படகுல போட்டு படகு அமலத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக ஒரு மீன் பிடிப்பை கொடுக்கிறார். அன்னைக்கு ஒருவேளை அசிங்கமாயிட்டு இருக்கும். மேபி பக்கத்து போட்டுல இருக்கணும், வேணா மீன் வந்திருக்கலாம், தெரியல. கடல்ல மீனே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்ல? யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? மீன் பிடிக்க போனோம் சார், கடல்ல மீனே இல்லைன்னு. எந்த கடலுக்கு போனோம்? அன்னைக்கு பேதுருடைய வாழ்க்கை தோத்து போயிடுச்சு. அது மாதிரி இருந்திருக்கலாம் அவங்க லைஃப். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் கொம்பை நான் உயர்த்துவேன். ஓகே, சரி. இப்ப 4வது விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா, தேவனை அசட்டை பண்ணிடக்கூடாது. தேவனை அசட்டை பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணுன்றதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல எப்படி அசட்டை பண்ணாம இருக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ட்ஸ். 3 விஷயம் ஞாபகம். தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ட்ஸ். எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள். ஃபர்ஸ்ட் எல்லாமே எங்க ஆரம்பிக்குது? எண்ணம். கண்ட மணிக்கு யோசிக்கிறது, கண்ட மணிக்கு பேசுறது, அப்புறம் கண்ட மணிக்கு கண்டிப்பா செய்வோம். பிசாசுக்கு உங்க வாய் மேலெல்லாம் கண்ட்ரோலே கிடையாது. பிசாசுக்கு உங்க செயல்ல மேலயும் கண்ட்ரோல் கிடையாது. அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் செய்வான். ஏதாவது எண்ணத்தை அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருவான். இல்ல நீங்க அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு மனுஷனை அனுப்பிச்சு விட்டுருவான். அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறதுக்கு சில சூழ்நிலைகளை மாத்தி விட்டுருவான். அதாவது காக்கா தலை மேல பறக்கிறது தப்பே கிடையாது இல்ல. காக்கா போலாமா இல்லையா? போயிட்டு இருக்கிறேன், காக்கா புறா எல்லாமே பறக்குது. ஆனா காக்கா கூடு கட்டுறதே, தலையில கூடு கட்டலாமா? கூடு கட்ட விடக்கூடாது, துரத்தி விட்டுரும். அது மாதிரி எண்ணங்கள் வர்றது ஓகே. சில நேரங்கள் ஏதோ எண்ணங்கள் வருது, ஆனா அந்த எண்ணங்கள் கூட நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசும்போது, தேவ வார்த்தைகளை பேசும்போது மாறிவிடும். ஆனா ஒருவேளை நீங்க பயந்துட்டீங்க, பய எண்ணங்கள் வருகிறது, தலைவலிச்ச உடனே இப்பெல்லாம் இப்போ நம்ம ஊர்ல எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த வெளிநாட்டுலலாம் இப்போ அந்த அமெரிக்கால அதெல்லாம் போய் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க. போடும்போது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒன்றும் இல்லை, ஒரு மாத்திரைக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான்னா, உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், திடீர்னு உங்களுக்கு ஒரு தலைவலி வந்து நீங்கள் அதை கண்டுக்காமல் போயிட்டு இருக்கிற மாதிரியும், ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆம்புலன்ஸில் வச்சு உங்களை தூக்கிட்டு போய் ஆப்ரேஷன் போயிட்டு மண்டையை பறந்து ஏதோ பிரெயினில் ஏதோ பண்ணுற மாதிரியும் இவங்க அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான். இவ்வளோ தீட்டி காப்பாத்துறதுக்கு இந்த மருந்தை போடுன்றான். ஆடா, அப்போ நாளைக்கு தலைவலி வந்த உடனே என்ன கேக்குது? ஆம்புலன்ஸ் சவுண்ட் தான் கேக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் தான் போறோமோ அப்படின்றது. வந்தது தலைவலி. ஏன்னா சாப்பிடல, இல்ல தூங்கல, இல்ல டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணி குடிக்கல, ஏதோ அதெல்லாம் கரெக்டா பண்ணோம் நம்ம. ஆனா எண்ணங்கள் என்ன பண்ணணும், இஷ்டத்துக்கு போகுது. அப்புறமா என்ன பண்றதுன்னா, நம்ம ஆளுங்க இது குடும்பத்துல போய் பெரிய பப்ளிசிட்டி மாதிரி பண்ணிருப்பாங்க. காஸ்பல்ல ஏன் பெரிய தலைவலி இது தெரியல, ஆம்புலன்ஸ் கூப்பிடணுமா, பாத்துக்கோ, ஏதாவது ஆச்சுன்னா ஏதாவது நம்பர் இவரு கூப்பிடு, அவருக்கு அதை சொல்லு, இது அங்க இருக்குது, இது இதை பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோ. ஓ, தலைவலிக்கு இவ்வளவு பெரிய அலும்பு வார்த்தை சொல்லியாச்சு. அடுத்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல போயிருந்தா ஆச்சரியமே இல்லை, ஏன்னா அது அடுத்து அதான் நடக்க போகுது. ஆனா எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம், எண்ணத்திலே ஸ்டாப் பண்ணலாம். அதுக்குதான் நான் இவ்வளவு வசனம் வாசித்தேன். என்னன்னு வாசித்தேன்? பயப்படாம இருப்பேன், கலங்காம இருப்பேன், தேவனை உயர்த்துவேன், தேவனை பெருசா எண்ணுவேன், என் கொம்ப தேவன் உயர்த்துவார். இதெல்லாம் சொல்லி நான் ரெடியா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு எண்ணம் வந்தாலும் இது மேற்கொள்ளும். வசனமே தெரியலன்னா போயிட்டு அந்த நேரத்துல அந்த சங்கீதத்துல என்ன சொன்னாரு, என்னப்பா சொன்னாரு, அது பிசாசு வந்தான், இயேசு கிட்டே வந்தான், வந்துட்டு சொல்றான், இயேசுவே பசிக்குது போல. பாருங்க, கரெக்டா வந்துட்டான், பசிக்கு நேரத்துல வந்துட்டான். இயேசுக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. இயேசுக்கு பசிச்சா இவனுக்கு என்ன பிரச்சனை?
இல்ல இயேசு பசிக்குதுன்னா இவனுக்கு என்ன பிரச்சனைன்றேன். ரொம்ப கேர் பண்ற மாதிரி பேசுறான். இயேசுவே, ரொம்ப நாளா உபவாசம் போட்டிருக்கிறீங்க, பசி எடுக்கும் அல்லவா, அப்பம் தேவை அல்லவா, நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கல்லெல்லாம் இருக்கே இது அப்பமும் ஆக்கிருங்க. அடடே, ஆமா நானே யோசிக்கல, இந்த உபவாசம் போட்டு போட்டு மறந்துடுச்சு எனக்கு. நல்ல ஐடியா சொன்னப்பா பிசாசு, நான் பாரு நீ சொன்ன ஐடியா அவனை யோசிச்சே பார்க்கல, கல்லு அப்பமாகு அப்படின்னு சொன்னாரா? நீ சொல்றது நான் ஏன்டா கேட்கணும்? அவன் நல்லவனா? அவன் மோசமானவன், திருடன், கொலைகாரன், நாசமாக்குறவன். அவன் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, வெறும் பண்ணுனால இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், நம்மள எல்லாம் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சொன்னா நல்ல எண்ணம் மாதிரி தருவான், நீ பாத்துக்கோ, பாத்துக்கோ, லைஃப் பாத்துக்கோ, ஆமா போயிட்டே இருக்கு பார், அவன்லாம் வீடு கட்டான் பார், அவன் காசு வந்துடுச்சு பார், நீ கவலையா படலனா எப்படி? நீ இப்படியே உட்காந்து இருந்தா எப்படி? ஓ கவலைப்படு, ஏதாவது போய் பண்ணு, அதரு அல்ல ஏதாவது பண்ணு. ஆண்டவர் சொல்வார், உன் கொம்பை நான் உயர்த்துவேன். இப்ப நான் சொல்றேன், என் கொம்பை தேவன் உயர்த்துவார். இல்ல ஆண்டவரே செய்யல, நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற? இல்ல ஆண்டவரே செய்யலன்னா பரவாயில்ல, நான் என்ன பண்றது? என்ன யாருங்க படைச்சா? அவர் தான் படைச்சாரு. அவர் சொல்றாரு உன்னை உயர்த்துறேன். உயர்த்தலன்னு நான் என்ன பண்ண முடியும்? நானே உயர்த்துக்குவா? அதான் டயர்ட் ஆயிரும். அதெல்லாம் தேவையே இல்லை. தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. சவுல் இருக்கும்போது அபிஷேகம் பண்ணிட்டாரு. இது ஊருக்கே தெரியும், சவுலுக்கே தெரியும், அடுத்த ராஜா தான். ஒரு நாள் இவன் ஒரே துரத்தி வரான். ஏன்னா இவன் என்னன்னா, இப்ப சவுல் தாவீதை போட்டு தள்ளிடணும்னு பிளான். பாருங்க, அவன் ஆண்டவருடைய சித்தத்திலே இல்ல. இஸ்ரவேலன் உடன்படிக்கை பண்ணவன். அவனுக்கு என்னன்னா, நம்ம தான் ராஜா வரணும், அடுத்து நம்ம புள்ளதான் வரணும், எல்லாம் நம்ம தான் பண்ணணும். ஆண்டவர் அபிஷேகமா? ஆண்டவராது நம்ம தான் செய்யணும். ஆண்டவரோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஒரு நாள் தேடி டயர்டா போய் கோயில இருக்கிறாரு, வெளியே படுத்திருக்காரு, பக்கத்துல ஈட்டிலாம் இருக்குது, சவுல் தாவீது கூட இருக்கிறான்னு சொல்றாங்க. ஐயா, நல்ல சான்ஸ், கர்த்தர் சவுலை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். வசனம்லாம் பேசுறான். யாரா? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், கைய ஒப்பு கொடுத்துட்டார். தாவீது சொல்றாரு, போடவே மாட்டேன். ஒரே குத்துங்க, பிரச்சனை எல்லாம் ஓவரு, லைஃப் பிரச்சனையே ஓவரு. தாவீது போட்டு தள்ளனா யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாரும் தாவீதை பின்பற்றுவார்கள். அங்க இருந்து நேர அரண்மனை போய் சிங்காசனத்துல உட்கார்ந்தா ஜாலியா இருக்கலாம். லைஃபே டிஃபிகல்ட்டா இருக்குது. எவ்வளவு நாள் துரத்திட்டு இருக்கிறான், மனைவியும் தூக்கிட்டான். சவுளுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணி வச்சான், அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை. ஒரே குத்தா குத்தி இருக்கலாம் அப்படியே. அப்புறம் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. குகையில உட்கார்ந்து இருக்கும் போது கத்திலாம் இருக்குது, சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, சார் எங்களுக்கே டயர்ட் ஆயிடுச்சு, நீ வசனத்தெல்லாம் சொல்லி சொல்லி நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற, எனக்கு டயர்ட் ஆகுது, ஒரே போடுறேன், நான் எல்லாம் மந்திரி ஆயிருவேன். போடவே மாட்டேன். ஆண்டவராச்சு சவுலாச்சு, நான் கைய போட மாட்டேன். இந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் நம்ம எப்போ வருவோம்னா, இந்த வேதத்துக்கு போய் நல்ல காரியங்களை வாசித்து, நீதிமானுக்கு ஏற்ற செயல்களை செய்து, நீதிமானுக்கு ஏற்ற எண்ணங்களை வைத்து, நீதிமானுக்கு ஏற்ற வார்த்தைகளை வைக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் வரும். பலன் இருக்கு, கத்தி இருக்குது, ஆள் இருக்காங்க, புகழ் இருக்கு, எல்லாமே இருக்குது. இப்போ போட்டு தள்ளுறதுல என்னங்க ஆக போகுது? அவன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்குமே கரெக்டா தான், யாருமே தாவீதை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் சும்மா அரண்மனையில் இருக்கிறாமா, அவன் போய் சும்மா தாவீதை நோண்டிட்டு இருந்தா அவர் போடதான் செய்வாரு அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டா? தாவீது போட்டிருந்தா தப்பே கிடையாது, நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆமா கரெக்டா சார், எதிரியின் கையை சத்ருவை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னு இருப்போம். ஆனா தாவீது சொல்றாரு, இல்ல இல்ல வேணாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு நம்மளையே உருவாக்கி கொள்ள வேண்டும். எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள். தாட்லயே அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வார்த்தை வராது வாயில. அப்படியே சரி வாயத்துல வந்தா கூட திருப்பி மாத்தி பேசி எண்ணங்களை மாற்றி விடலாம். சரிங்களா? இப்போ
நம்மளுடைய வசனத்துல யாக்கோபின் சுதந்திரம் அப்படின்னு வருது பாருங்க. அதாவது வேதத்துல அநேக சுதந்திரம் என்கிற காரியங்கள் வருது. அதாவது பூமியை சுதந்திரிப்பான், உலகத்தை சுதந்திரிப்பான், நன்மையை சுதந்திரிப்பான், தேசத்தை சுதந்திரிப்பான், நிறைய வசனங்கள். அதுல இந்த 37ஆம் சங்கீதத்துல ஒரு சில காரியங்களை ஸ்வாபங்கள் வருகிறது. அதை தான் வந்து நான் இப்ப வாசிக்க போறேன். சங்கீதம் 37:9. இந்த 6 வசனம் வாசிக்க போறேன். மொத்தம் இந்த 37ஆம் சங்கீதத்துல தான் வாசிக்க போறேன். 37ஆம் சங்கீதத்துல 6 வசனம் வாசிக்க போறேன். இந்த 6 வசனத்திலையுமே சுதந்திரிக்கிறோம் என்கிற அந்த வார்த்தைகள் வரும். ஆனா இந்த சுதந்திரிக்கிற இந்த வார்த்தைக்கு முன்பாக நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் வரும். அதுதான் நம்ம பாயிண்ட். ஆண்டவர் நம்மள சுதந்திரிக்க தான் அழைச்சிருக்கிறார், உயர்ந்த வாழ்க்கைக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம சில விதமாக இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 37:9. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 2 வார்த்தைங்க நம்ம பார்க்கிறோம். காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். அப்ப 2 வார்த்தை வந்து, அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கணும்னு வருது, அவங்க சுதந்திரிப்பாங்கன்னு வருது. 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அப்ப இதுல வந்து 2 வார்த்தை, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். 3வது 18வது வசனம். 18வது வசனம் பாத்தீங்கன்னா, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். இங்க வந்து 2 வார்த்தை, உத்தமர்கள், அவர்கள் சுதந்திரம், 2 வார்த்தை. அதுக்கடுத்து 22வது வசனம் பாத்தீங்கன்னா, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுல 2 வார்த்தை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள். 29வது வசனத்துல நீதிமான்கள், அதான் வார்த்தை நம்ம பார்க்கிறது, பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். 34ல திருப்பி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். இதுல நம்ம வைக்கிறது வந்து வழியை கைக்கொள். இந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நம்மளுடைய இந்த வருடத்துல நம்ம தீமா வச்சிருக்கிறது வந்து உயர்ந்திருக்கிற வாழ்க்கை, சுதந்திரிக்கிற வாழ்க்கை. இந்த 2 வார்த்தையும் வச்சு வேதத்துல நம்ம ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல இந்த 34வது வசனத்துல 2 வார்த்தையும் வருகிறது. சுதந்திரிக்கிறதும் வருகிறது, உயர்த்தப்படுகிறதும் வருகிறது. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, வழியை கைக்கொள். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம எப்படி வேணா இருந்துட்டு போலாம், என்ன வேணா பண்ணலாம், அப்படியே இருக்கலாம், அது என்ன வேணா நடக்கலாம், அது பாட்டுக்கு நடக்கும். இல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இயேசு அண்டை வருவதற்கு, இயேசு நம்மளை நேசிப்பதற்கு, அவர் நம்மேல் பிரியமாய் இருப்பதற்கு there is no condition. ஆனா இந்த பூமியில நன்மைகளை அனுபவிப்பதற்கு நாம் சரியான வாழ்க்கையை அவர் சொல்ற மாதிரி செய்யும் போது, எண்ணங்களை மாற்றும் போது, வாயை மாற்றும் போது, செயல்களை மாற்றும் போது இது நடக்க ஆரம்பிக்குது. இது செய்யாம ஆண்டவர் அதை செஞ்சுட்டாருன்னா நம்மளை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம், நம்மளை அழிச்சிரும். நீங்க பார்த்தா லாட்ரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்ல கிடையாது, ஆனா பல மாநிலங்கள்ல, வெளி தேசத்துலலாம் லாட்ரி கிடைக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா $100 மில்லியன் வின் பண்ணிடுவான், $10 மில்லியன் வின் பண்றான். ஒன்றும் இல்லை, அவன் பெரிய ஆள் ஆவான்னு நினைக்கிறீங்க? ஆகவே மாட்டான். 3 வருஷம் தான், இல்லை 4 வருஷம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி எந்த நிலைமையில இருந்தாரோ அங்கே போயிடுவார். ஏன்னா அவன் யாரோ அப்படிதான் அவன் வாழ்க்கையர். இந்த இடத்துல பாருங்க, காத்திருக்கிறவர்கள் 9வது வசனம், 11வது வசனத்துல சாந்த குணம் உள்ளவர்கள், 18வது வசனம் உத்தமர்கள், 22ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், 29ல நீதிமான்கள், 34ல வழியை கை கொள்கிறவர்கள். இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. எல்லாத்தையும் போய் பார்த்து அப்படியே டீப்பா பேசலாம். ஆனா உங்களுக்கு தெரியும், உத்தமனா இருக்கணும், ஆண்டவருக்கு காத்திருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா என்னன்னா, சும்மா சாபத்துல இருக்கிற மாதிரி பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அது உலகத்துல இருக்கிறோம்.
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்ப ஆரம்பிக்கணும். அதை தான் நான் பேச ஆரம்பிக்கணும். நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, எல்லாவற்றிற்கும் தகுதி அடைந்திருக்கிறேன். இதை தான் என்னுடைய எண்ணமாக, என் வார்த்தையாக, என்னுடைய செயலாக வச்சிருக்கணும். 3 காரியம் இல்ல, எண்ணம், வார்த்தை, செயல், 3. அதுக்கப்புறம் ஒரு 6 காரியம். என்னது 6 காரியம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறது, தாழ்ந்த குணமுள்ளவர்களா இருக்கிறது, உத்தமனா இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறது, நீதிமானா இருக்கிறது, வழியில கைக்கொள். எல்லாத்தையும் செய்யும் போது முடியும் போது சுதந்திரிப்பீர்கள்னு போட்டிருக்கு. பூமியை சுதந்திரிப்பீர்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பீர்கள், நல்ல நாட்களை சுதந்திரிப்பீர்கள், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சிறப்பான வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர்கள், உங்களுக்கு கொம்பு உயர்த்தப்படும். தாவீதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கர்த்தருக்கு காத்திருந்தாரு. நீங்க தாவீதுடைய சம்பவத்தை போய் பாத்தீங்கன்னா இந்த 6 வசனத்துல சொன்னது அவர் வாழ்க்கை. சங்கீதம் 37. ஆனா தாவீது பாத்தீங்கன்னா இந்த சாந்த குணமா இருந்தாரு, பொறுமையா இருந்தாரு, உண்மையா இருந்தாரு, வழியை காத்துக்கிட்டாரு, கர்த்தருக்காக காத்து இருந்தாரு, தம்மை தாமே தாழ்த்தி கொண்டிருந்தார், தேவனை உயர்த்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆச்சுன்னா, இஸ்ரவேல் வம்சத்திலேயே, இஸ்ரவேல் அந்த ராஜ்யத்திலேயே தாவீது மாதிரி சிறப்பா ஆண்ட ராஜா யாருமே கிடையாது. ஏகப்பட்ட ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சார். நம்ம சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டினாரு, ஐஸ்வர்யவான்னு சொல்றோம், கரெக்ட் தான். ஆனா அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சது தாவீது. ஏகப்பட்ட வெள்ளி பொண்ண சாலமோன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்பா தாவீது சேர்த்து வச்சுட்டு போனாரு. அந்த தாவீதின் வம்சத்துலதான் இயேசு பிறந்தார். தாவீதின் கூடாரம். தாவீத பத்தி வேதம் புதிய ஏற்பாட்டுல கூட ஆண்டவர் பேசுறாரு, இயேசு பேசுறாரு. அந்த தாவீதுன்ற அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டரா மாறிடுச்சு. புரியுதுங்களா? ஆண்டவர் அது மாதிரி இந்த பூமியில சரித்திரம் படைக்கிறவர்களா உங்களை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளே அதே மாதிரி மாற்றுவார், உங்கள் சந்ததி அது மாதிரி மாற்றுவார். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த 6 சங்கீதம் 37 பாருங்க. ஒருவேளை நீங்க உத்தமமா இல்லாம இருக்கலாம், நீங்க சார்ந்த குணம் இல்லாதவர்களா இருக்கலாம், இல்ல கர்த்தருக்கு காத்திருக்காதவர்களா இருக்கலாம், நீங்க நீதிமான் மாதிரி உணராம இருக்கலாம். நம்ம நிறைய நேரங்கள்ல உணராமவே இருக்கலாம். உத்தம மாதிரி உணரல, ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி உணரல. ஆனா நான் என்ன பண்ணா, எண்ணத்துல ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவேளை நான் எண்ணமே வரமாட்டேங்குது நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரிலாம், வாயை திறந்து சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் உத்தமன், நான் உத்தமன் இருந்துட்டு உத்தமம் இல்லாம இருக்க முடியாது. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், நான் உண்மையுள்ளவனா இருப்பேன், நான் தாழ்ந்திருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பெருமை பிடிச்சி அலைய முடியாது. ஏன்னா நான் உன்னை சொல்லிட்டு ஒன்று செய்ய முடியாது. நான் சொல்லி 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 கடைசியில் என் சப்கான்சியஸ் ஸ்டேட்ல என் மனதளவுலேயே போயிட்டு நான் உட்காந்துருவேன். எப்படி? நீதிமானா, உத்தமனா, கர்த்தருக்கு காத்திருக்கணும். அடுத்து என்ன ஆகும் தெரியுமா? சுதந்திரிப்பீர்கள், பூமியில் உயர்ந்திருப்பீர்கள். எல்லாம் சொல்லுமா, பூமியின் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் என்னை உட்கார பண்ணுவார், யாக்கோபின் சுதந்திரத்தால் என்னை போஷிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, இது அப்படி உங்க வாழ்க்கையில் நிஜமாகும். எப்படி நடக்கும்னா யோசிக்காதீங்க, நடக்கும். யார் செய்வாரு? ஆண்டவர் செய்வார். இப்போ நான் செய்யணும்னா தான் என் பேக்ரவுண்டு, என் குவாலிஃபிகேஷன், என் ஃபேமிலி, நான் காசு எவ்வளோ வச்சுருக்கேன், என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கேன். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், ஆண்டவர் உங்ககிட்ட இதை நான் உனக்கு செய்ய போகிறேன், இது உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லும்போது, அவர் சொல்லும்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் அதுக்கு கரெக்டாக எல்லாம் காசு இருந்துச்சுன்னா அது ஆண்டவர்கிட்டருந்து வரவே இல்லை. எப்பயுமே உங்களுக்கு முடியாததா, நீங்கள் யோசிக்க முடியாததா, உங்கள் திராணி இல்லாததா, நீங்கள் செய்ய முடியாததா தான் சொல்லுவார். அப்போ ஒருவேளை ஆண்டவர் நீ 1000 ரூபாய் கொடுப்பாய் அப்படின்னு உங்களுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னா, உங்க பேங்க்குள்ள பாருங்க 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அப்போ ஆண்டவர் சொல்ல, அதான் இருக்குதே, இருக்கிறத கொடுக்கலாம். அது ஆண்டவர் சொல்றாரு, ஓகே, ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா நீ 1000 ரூபாய் கொடுத்து பெரிய ஆசீர்வாதமா இந்த பூமியில இருப்பான்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னா அது எப்படி? அதான் இருக்குதே, ஏற்கனவே வச்சிருக்கிறேனே. நீ கோடிகளை கொடுத்து இந்த பூமியில் மகத்தானவனா இருப்பான்னா, கண்டிப்பா சார், கண்டிப்பா அது ஆண்டவர்கிட்ட இருந்தா வந்திருக்கும். ஏன்னா என்னால் யோசிக்க முடியாது, கற்பனை பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை, அந்த வார்த்தைகளை உன் கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, இருதயத்திலே தோன்றதில்லை, ஆனா உனக்குள்ளதை வச்சிருக்கேன், அதை நிறைவேற்ற போறேன். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் செய்வார்னு? ஆமா, இந்த வருஷம் செய்வார்.
உயர்ந்த இடங்களை கொண்டு போய் வைப்பார். உங்கள் கொம்பை உயர்த்துவார். எத்தனை வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா? உங்கள் கொம்பை உயர்த்துவார். உங்களுக்கு ஒரு பவரை கொடுப்பார், ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு, டிக்னிட்டியை கொடுப்பாரு. நீங்கள் தோற்று போன இடங்களில் வெற்றியை கொடுப்பார். தலை நிமிர பண்ணுவார். உங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடாது. அப்படியே தோத்து போய் உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது. தலை குனிஞ்சு உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது. அப்படியே கஷ்டத்துல உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது. சபிக்கப்பட்ட நிலையில அந்த வாழ்க்கை முடிஞ்சிடாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு யோசிங்க, அதை பேசுங்க, அதையே எண்ணிட்டுருங்க, அந்த வழியில நடங்க, சுதந்தரிப்பீர்கள். நான் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு நன்றி. வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், கூட பேசினதுக்காக நன்றி. பூமியின் உயர்ந்த இடங்கள்ல ஆண்டவர் என்னை கொண்டு போய் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய சிறப்பான அந்த சுதந்திரத்தினால் எங்களை போஷிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி செய்கிறதற்காக நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கட்டும், உமக்கு சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கட்டும், உத்தமர்களா இருக்கட்டும், நீதிமான்களா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும், உம்முடைய வழியிலே நடக்கிறவர்களா, வழியை காத்துக் கொள்கிறவர்களா இருக்கட்டும். கர்த்தாவே, பூமியை சுதந்திரிக்கிறட்டும், அற்புதம் அதிசயங்கள் நடக்கட்டும். ஒருவருக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.